ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் டாக்டர் பிரசாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியோட காலேஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் வரைக்கும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கும், எத்தனை செமஸ்டர் இருக்கும், நீங்கள் எப்படி எக்ஸாம்லாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த வீடியோவில் எல்லாமே பார்ப்போம். ப்ளஸ் வந்து எல்லா பில்டிங்கும் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, வீடியோ லென்த்தாக போகும். ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹலோ கைஸ், நான் பாவனா. நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு, எந்தெந்த கிளாஸஸ் எந்தெந்த பில்டிங்கில் நடந்துச்சுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஐஎம்எஃப் பில்டிங். இங்கே உள்ள என்னென்ன கிளாஸ் நடக்கும்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளூ ஹால், இதுதான் ரெட் ஹால். இங்கே தான் நம்மளுக்கு லெக்சர்ஸ் எல்லாம் நடக்கும். வாங்க நம்ம ரெட் ஹாலில் ஏறி நம்மளுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ரெட் ஹால். இங்கே வந்து லெக்சர்ஸ் நடக்கும். இங்கே எப்படி லெக்சர்ஸ் நடக்கும்னா, இங்கே ஒரு பத்தோக்கு ஃபுல்லாக லெக்சர் ஒன்றா நடக்கும். ஒரு பத்தோக்கில் 15 குரூப்ஸ் இருப்பாங்க. ஒரு குரூப்லேயும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 150லேருந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒன்றா தான் லெக்சர் நடக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு எத்தனை பத்தோக்கு இருக்கும்னு பார்த்தா மொத்தமாக 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நியர்லி ஒரு 4 பத்தோக்கு இருக்கும். அதில் ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ரிமைனிங் 300 வந்து ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் 100ல் தெலுங்கு, மலையாளிஸ் எல்லாரும் மிக்ஸ் ஆகிருப்பாங்க. இங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அப்புறம் மீட்டிங்ஸ் எதனா வச்சா காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த லெக்சர் ஹாலில் தான் நடக்கும். வாங்க இப்போ ப்ளூ ஹால் பார்க்கலாம். இப்போ நம்ம லெக்சர் ஹால்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எந்தெந்த கிளாஸஸ் எங்கெங்கே நடக்கும்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம காலேஜோட ரேங்கிங். ஏஷியாவில் 268th பிளேஸில் இருக்குது. சென்ட்ரல் ஏஷியாவில் 13th பிளேஸில் இருக்குது நம்ம காலேஜ். இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்கும். ஏவிஎன் எல்லாமே இந்த ஃப்ளோரில் தான் எழுதுவோம். நம்ம கிளாஸ் பார்க்கலாம். இங்கே சிஸ்டம்ஸில் தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். எக்ஸாம் எப்படி எழுதுவோம்னா, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்வேர்டும் ஐடியும் போட்டு லாகின் பண்ணோம்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகி அப்போ நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஒரு சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். அந்த கேமரா எடுத்து வச்சுருக்காங்கன்னா நம்ம எப்படி திரும்பினோன்னா நம்மளை வந்து அந்த கேமரா கிளிக் எடுக்கும். 6 கிளிக்ஸ் மேலே எடுத்துருச்சுன்னா நம்மளால் எக்ஸாம் எழுத முடியாது. இந்த கிளாஸில் தான் எங்களுக்கு பயோஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். இங்கே தான் எங்களுக்கு பயோஃபிசிக்ஸ் கிளாஸ் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். இப்போ நம்ம பயோஃபிசிக்ஸ் கிளாஸ் பார்த்தோம். இது தவிர வேறு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ஸில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கிர்கிஸ் லாங்குவேஜ், ரஷ்யன் லாங்குவேஜ், மெத்தட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச், ஃபிலாசபி கிளாஸ், ஹிஸ்டாலஜி, அனட்டாமி, பயோகெமிஸ்ட்ரி. இந்த கிளாஸஸில் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இதுதான் செகண்ட் ஃப்ளோர். இங்கே வந்து டீன் ஆஃபீஸ், வைஸ் டீன் ஆஃபீஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் இருக்கும். அப்புறம் ரஷ்யன் கிளாஸஸ் எங்களுக்கு இங்கே தான் நடந்துச்சு. அப்புறம் நம்ம தேர்ட் ஃப்ளோர் போகலாம். இது தேர்ட் ஃப்ளோர். இங்கே தான் பேத்தாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி கிளாஸஸும் இந்த ஃப்ளோரில் தான் நடக்கும். இது ஃபோர்த் ஃப்ளோர். இங்கே தான் நியூரலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நியூரலஜி கிளாஸஸ்லாம் இந்த ஃப்ளோரில் தான் நடக்கும்.
எல்லா ஃப்ளோர்லேயும் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டு இருக்கும். இந்த நோட்டீஸ் போர்டில் என்ன இருக்குன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே அவங்க நேம் ஃபுல்லாக இந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. இதான் டைமண்டஸ் பில்டிங். இங்கே என்னென்ன கிளாஸஸ் நடக்கும், என்னென்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பில்டிங் தான் காலேஜில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பில்டிங். ஏன்னா இங்கே தான் பீடியாட்ரிக் கிளாஸ் நடக்கும், அப்புறம் கைனகாலஜி கிளாஸஸ்லாம் நடக்கும். எல்லா கிளாஸஸுமே வந்து ஸ்டிமுலேஷனோட இருக்கும். வாங்க நம்ம கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜியில் ஹை மார்க்ஸோட 200+ மார்க்ஸோட பாஸ் ஆகி போனவங்க தான் இவங்க எல்லாரும். எஃப்எம்ஜியில் 150+ எடுத்தாலே பாஸ் மார்க், பட் இவங்க எல்லாரும் 200+ மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் பாஸ் ஆகிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம காலேஜில் ஒரு இயர் 800+ ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகி போகிறாங்க. அதில் 450+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் இருக்கவங்க செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் சொல்லி கிளியர் பண்ணிடுறாங்க. அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்லேயே நம்ம காலேஜ் தான் வந்து டாப் 3ல் இருக்குது எஃப்எம்ஜி பாசிங் ரேட்டில். அதனால தான் நம்மளுக்கு வந்து எஃப்எம்ஜியில் பாசிங் ரேட்டுமே அதிகம். இங்கே இருக்கவங்கள மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4th இயர்லேயே நம்ம காலேஜில் வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்க. இந்தியாவிலேருந்து டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து இங்கே நம்மளுக்கு எஃப்எம்ஜிக்கான கோச்சிங் கொடுப்பாங்க. இதுதான் பீடியாட்ரிக் கிளாஸ். வாங்க நம்ம கிளாஸ் உள்ள போய் பார்க்கலாம். இங்கே தான் மேம் இருப்பாங்க. இங்கே நம்ம எல்லாரும் உட்காருவோம். அவங்க எக்ஸாமைன் பண்ணி காமிப்பாங்க. எக்ஸாமைன் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஸ்மார்ட் போர்டில் காமிச்சிருவாங்க. அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமைன் பண்ணி காமிக்கணும். கிளாஸில் ஏன் பெஞ்சஸ்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ தான் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளும் சீட் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால தான் ஒரு கிளாஸில் 15 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் போர்டை விட இன்னும் அட்வான்ஸ்டாக பார்க்கணுன்னா மேலே வர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டைமண்டஸ் பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம். இது செகண்ட் ஃப்ளோர். டைமண்டஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம். இதுதான் டைமண்டஸ். இங்கே ஃபுல்லாகவே வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸ்மார்ட் கிளாஸ், இதில் வந்து நம்மளுக்கு பேஷண்ட் கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. வாங்க நம்ம இப்போ கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸில் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ப்ராக்டிக்கல்லே இஎன்டி எப்படி பண்ணுறது, அவுட் பேஷண்ட்ஸில் பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக இங்கே சொல்லி தருவாங்க. வாங்க பார்க்கலாம்.
நம்ம காலேஜோட ஹாஸ்பிட்டல் பில்டிங். இங்கே தான் ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். காலேஜ் பில்டிங்க்கு பேக் சைட்லேயே நம்ம ஹாஸ்டல் இருக்கிறதால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் முன்னாடியே அட்மிஷன் போட்டதால பிரசாத் அண்ணா வந்து எங்களுக்கு காலேஜ் பில்டிங்க்கு பேக் சைட்லேயே ஹாஸ்டல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால எங்களுக்கு கிளாஸஸ் வரதும் ஈஸியாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் ஹாஸ்பிட்டல் வரதும் ஈஸியாக இருக்குது. இங்கே தான் ஆம்புலன்ஸ் இருக்குது, காலேஜோட ஆம்புலன்ஸ் இது. ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷன் இருக்கும். அப்புறமா டயக்னோசிஸ், அனலைசிஸ், பிளட் டெஸ்ட் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பண்ணுவாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயும் தேர்ட் ஃப்ளோர்லேயும் வந்து ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை, பேஷண்ட்டோட போனால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் என்னென்ன கிளாஸஸ் நடந்துச்சு, எந்தெந்த கிளாஸ் எங்கெங்கே நடந்துச்சு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு, மேம்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாமே பார்த்தோம். இது மட்டும் தான் கேம்பஸான்னு கேட்டால் இல்லை, ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ்லாம் வந்து இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம கிளாஸ் போவோம். இன்னும் நிறைய கேம்பஸ் இருக்குது. எனக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்தது வந்து டாக்டர் பிரசாத் அண்ணா தான். நான் வந்து அட்மிஷன் முன்னாடியே பண்ணதால் எனக்கு காலேஜ் பில்டிங்க்கு பேக் சைட்லேயே ஹாஸ்டல் வாங்கி கொடுத்தாங்க. அதனால எனக்கு கிளாஸஸ் வரதும் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு எதனா ப்ராப்ளம்னாலும் நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுனா தெரியணும்னா யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அது பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பிரசாத் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் வியூ பாருங்கள்.